நம்ம சேனல்ல ஹார்ட் பீட் சீரிஸ்ல இருக்க ஒவ்வொருத்தர பத்தியா பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில தேஜு பத்தி தான் பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. ஹார்ட் பீட் வெப் சீரிஸ்ல ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர் பண்ணவங்க தான் இந்த தேஜு. ஸோ தேஜு அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டராகவே மாறிட்டாங்க. ஆரம்பத்தில் எதுக்கு இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு சொன்னாலும் இங்க பணம் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றத உணர்த்துற வகையில தான் இந்த ஒரு ரோல் இருக்கும். அது மட்டும் இல்லாம லவ் வந்து ரொம்ப டீசெண்டா பண்ணியிருப்பாங்க. நவீன் அண்ட் தேஜு இந்த ஒரு காம்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான கப்பலாகவும் வளம் வந்துட்டு இருக்காங்க. நட்புக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அண்ட் லவ்வுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. சீசன் 3க்காக தான் எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீசன் 3 பார்த்தீங்கன்னா எப்போ அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த நிலையில ஜனவரியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போறதாக ஒரு சில தகவல்லாம் கூட வெளியாயிட்டு இருக்கு. ஸோ சீசன் 3க்காக நாங்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தேஜு ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் ஆட்டினோட கமெண்ட் பண்ணுங்க. தேஜுவை பார்க்கும் போது அப்படியே ஒரு மாடர்ன் பொண்ணு மாதிரி அப்படியே வந்து நோஸ் பின்லாம் போட்டு ரதி அண்ட் தேஜு இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு இந்த சிமிலாரிட்டியே அந்த நோஸ் பின் தான். இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் இடையில அவ்வளோ கிளாஷஸ். ஸோ நீ பெரியவளா நான் பெரியவளா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல ரதி விட்டு கொடுத்து போற அந்த ஒரு சீக்வன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். குறிப்பா அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணும்போது அவங்கள பத்தி டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற விதமா இருக்கட்டும். அப்படி இல்லைன்னா இது உங்களுடைய கிளினிக் கிடையாது, இது என்னுடைய கிளினிக், இங்க எல்லாமே நான் தான் அப்படின்னு தேஜி சொல்ற விதமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய கமெண்ட்ஸ் என்ன வந்ததுன்னா எல்லாமே வந்து ரியலா இப்போ நிஜத்துல இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, நிஜத்துல இந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க இப்படிலாம் நினைச்சு அவங்க ரியலா சப்போர்ட் பண்ணி ரெண்டு பேருக்காகவும் சண்டைலாம் கூட கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு வந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பாக்டை கிரியேட் பண்ண ஒரு கேரக்டர்னா அது தேஜு கேரக்டர். அதனாலதான் இந்த அளவுக்கு தேஜுன்ட்டு உங்களுடைய ரியல் நேமே மறக்கிற வகையில இந்த நேம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஸோ தேஜுவா எல்லாருக்கும் அறிமுகமாக ரொம்பவே பரிச்சயமான இவங்களுடைய ரியல் நேம் யோகலக்ஷ்மி. யோகலக்ஷ்மியா நம்ம எல்லாருக்கும் வந்து காயத்ரி அப்படின்ற கேரக்டர் மூலமா சிங்கப்பெண்ணு சீரியல்ல அறிமுகமானாங்க. அதாவது ஹீரோயினோட சப்போர்ட்டிங் கேரக்டர், ஒரு ஃப்ரெண்டு ரோல் இப்படிதான் பண்ணிருப்பாங்க. ஸ்பெக்ஸ்லாம் போட்டு நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய ஆக்டிங் ஒவ்வொரு கேரக்டருமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இதுல பார்த்தா மாடர்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல், இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப சைலண்டா ரொம்ப பாசிட்டிவா ஒரு படத்துலயும் அவங்க நடிச்சிட்டாங்க. அதுவும் சிம்ரன் அவர்களுடைய மருமகள் ரோலே நடிச்சிட்டாங்க. என்னது சிம்ரனுக்கு மருமகளா அப்படின்னு கேட்டா ஷாக் ஆயிடாதீங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ட்டு சமீபத்துல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துல சிம்ரன் அவர்களுடைய மகனுக்கு பேர் பண்ற மாதிரி இருக்கும். குறிப்பா அவங்களுடைய மூத்த மகன் வந்து லவ் ஃபெயிலியரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அந்த சின்ன பையன் டான்ஸ் ஆடுவாரு. அந்த டைம்லயும் இவங்க வந்து அந்த ஃபேமிலியில ஒன் ஆஃப் த மெம்பரா இருப்பாங்க. லவ் ப்ரொபோசல் சீனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நிஜத்துல அப்படி எப்படி ரியலிஸ்டிக்கா இருக்குமோ அந்த மாதிரி அந்த படத்துல இருந்திருக்கும். அதனாலதான் அந்த சீனுக்கு இப்ப வரைக்கும் மவுஸ் அதிகனே சொல்லலாம். ஸோ சின்ன திரை டு வெள்ளித்திரை அப்படின்னு சொல்லும் போது சில சட்ட சிக்கல்கள்லாம் கூட இருந்திருக்கு. ஆனா சில பிரச்சனைகள்லாம் கூட சினிமால இருந்திருக்கு இருக்கு அப்படின்றத ஓப்பனா இவங்க வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எல்லா இடத்துலயும் இந்த தவறான ஒரு விஷயம் இருக்கு, அது அவங்கள பொறுத்தது. வேணும்னா அது அவங்க விருப்பம், வேணானாலும் அவங்க விருப்பம். இருந்தாலும் நமக்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நம்ம கேரக்டர் என்ன, இப்படிதான் பண்ணி இந்த ரோல் வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நம்ம எதுவுமே பண்ண வேணாம், திறமை இருந்தா போதும், எல்லாமே தானா நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து அந்த தவறான விஷயத்த தவறான பாதையில போக தான் செய்யறாங்க. அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது, அது அவங்க விருப்பம் அப்படின்றதையும் இவங்க ஓப்பனா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சாரீஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. எல்லா இடங்கள்லயும் சாரீஸ் தான் வியர் பண்றாங்க. அதாவது கேரக்டர் எந்த கேரக்டரா இருக்காங்களோ அதை தாண்டி வெளியே வந்துட்டாங்கன்னா எங்க போனாலுமே சாரி இல்லாம போக மாட்டாங்க. ரீசெண்டா இவங்க ஃபைண்டிங் ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு அவார்டும் வாங்கியிருந்தாங்க. ஷி பியூட்டி அவார்டு அப்படின்ற அவார்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது உண்மையால இந்த மாதிரி ஒரு அழகு இல்லையே அப்படின்ட்டு ரொம்பவே ரசிக்க வைக்கிற வகையில தான் இவங்களுடைய அழகும் இருக்கு. இவங்களுடைய இந்த டஸ்கி டோனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேனாக இருக்காங்க. அது இவங்களுடைய இந்த டோனையும் தாண்டி இவங்களுடைய நேச்சுரலான லுக்காக இருக்கட்டும், இவங்களுடைய ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், கண்ணழகாக இருக்கு, சிரிப்பழகாக இருக்கு, இப்படி எல்லாமே யதார்த்தமாக, குறிப்பாக பேச்சு
ரொம்ப ரொம்ப எதார்த்தமா இருக்கு. அதுக்காகவே இவங்களுக்கு தனியா ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதுல ஹார்ட் பீட் தேஜு அண்ட் நவீன் இந்த பேருக்கு நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேன்ஸா இருக்காங்க. அந்த வகையில ஒரு இன்சிடென்ட்ட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாதாம் நவீனுக்கு. என்னன்னா, தேஜுவ நல்லா பார்த்துக்கோங்க, அவளுக்கு துரோகம் பண்ணிடாதீங்க, நாங்க ரொம்ப பெரிய ஃபேன் அப்படின்ட்டு நவீன கட்டிப்பிடிச்சு வார்னிங்லாம் கொடுத்துட்டு போனாங்களாம். ஸோ இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இவங்க 2 பேரும் ரியலா சூப்பர் பேரா இருப்பாங்களான்னு கேட்டா சூப்பர் பேரா இருப்பாங்க. ஆனா ஒரு ஜாலி டைப், ஃபன்னான டைப் இப்படிதான் இருப்பாங்களாம். சில பேர் வந்து நீங்க 2 பேரும் ஒண்ணா சேருங்க, நீங்க சேர்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும், நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா, இப்படிலாம் வந்து கேள்வி கேட்பாங்களாம். குறிப்பா இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, 2 குழந்தை இருக்கு, இப்படிலாம் கூட யாரு கதை கேட்டு விட்டா தெரியல. ஸோ இவங்களே வந்து ஷாக் ஆயிட்டாங்களாம். அந்த அளவுக்கு இப்படிலாம் யாருப்பா சொல்றதுன்ட்டு இவங்களே திரும்ப ஒரு இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க. ஸோ 2 பேரும் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். நாங்க 2 பேருக்குமே அந்த ஒரு எண்ணம் கிடையாதாம். அது மக்கள் வந்து விருப்பப்படுறாங்க, அது நல்ல விஷயம் தான். அதுக்காக நாங்க 2 பேரும் எப்படிங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு யூகேல இருந்து ஒரு ப்ரொபோசல் கூட வந்துதாம். அந்த பையனை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீலிங் கூட ரீசெண்டா இவங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு இன்டர்வியூல பார்த்திருந்தோம். கமல் சாரோடைய மகாநதி இந்த படம் மூலியமா தான் இவங்களுக்கு வந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அதுல வந்த மகள் கேரக்டர் நம்ம பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஏக்கம் இப்போ வரைக்கும் இவங்களுக்கு இருக்காம். ஸோ 12 Hours of Love அப்படின்ற வெப் சீரிஸ் மூலமா இவங்க முன்னாடியே ஃபேமஸா இருந்தாங்க. ஆனா இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனது ஹார்ட் பீட்ல தான். இவங்க கண்டிப்பா வந்து பாலு மகேந்திராவுடைய ஹீரோயின் மாதிரி இருக்காங்கன்ட்டு நிறைய விமர்சனங்கள் வந்தாலும் இவங்கள இந்த சினிமா இண்டஸ்ட்ரி அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா கூட்டு போகும். இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் காத்துட்டு இருக்கு. கண்டிப்பா தேஜு பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.